6 கற்சாடிகளில் ஒரு கற்சாடிக்கு 2 அல்லது 3 குடம் தண்ணி நிரம்பத்தக்கதாக அந்த கற்சாடிகள் காணப்பட்டிருக்குமானால், அந்த கற்சாடிகளில் ஒரு கற்சாடியில் 105 லிட்டருக்கு மேலே தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ முதல்ல அந்த ஒன்றுக்கு உதவாததான அந்த கற்சாடியை வேலைக்காரர்கள் கழுவி சுத்தப்படுத்தி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதில் தண்ணி நிரப்பக்கூடியதான ஒரு பெரிய வேலையானது நடக்கிறது. ஸ்தோத்திரம். எடுத்தவொடனே தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னோன்னே வேலைக்காரர்கள் சுத்தமில்லாதபடிக்கு சுத்தப்படுத்தாதபடிக்கு அந்த கற்சாடியை நிரப்பல. கனவீனமான இடத்திலிருந்து அந்த கற்சாடியானது எடுக்கப்பட்டு ஒரு நல்ல கனமான இடத்துக்கு, ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு, ஒரு ஆயத்தமான இடத்துக்கு அது கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அதில் தண்ணீரானது நிரப்பப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. மண்ணை போல இருக்கிறதான பலவீனமான பாண்டமாக இருக்கிறதான உங்களை தேவன் அந்த கனவீனமான இடத்திலிருந்து எடுத்து ஒரு கனமான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதான ஒரு உன்னதமான வேலையை தேவன் செய்ய போகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, மரமும் மண்ணுமான பாத்திரம். நான் மரத்தை போல இருக்கிறேன், நான் மண்ணை போல இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கற்சாடி அப்படி தான் ஒரு ஓரமாக கிடந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஓரத்தில் கிடந்ததான அந்த கற்சாடியை வேலைக்காரர்கள் எடுத்து அதை சுத்தம் செய்து ஒரு கனமான இடத்துல, ஒரு பரிசுத்தமான இடத்துல, ஒரு ஆயத்தமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அதில் தண்ணீர் நிரப்பக்கூடியதான வேலை செய்கிறார்கள். தண்ணீர் எதற்கு அடையாளம்னாக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள நிரப்பப்படும் பொழுது கனவீனமான நீங்கள் ஸ்தோத்திரம் கனமுள்ள பாத்திரமாக மாற்றப்படுவீர்கள். ஒன்றுக்கு உதவாதான அந்த கற்சாடியானது இப்பொழுது தண்ணீர் நிரப்பப்பட்ட பொழுது ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறது. இவ தண்ணீராக இருக்கிறதான அந்த கற்சாடி இவ ஜீவனுள்ள களிப்பாக்கக்கூடியதான திராட்சை ரசமாக மாறப்போகிறது. நல்லா புரிந்து கொள்க. கனவீனமான பாத்திரத்தை தேவன் எப்படி கனப்படுத்துகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை அடையாளப்படுத்துவதற்காக, ஒன்றுக்கு உதவாததான நம்மை தேவன் அடையாளப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.